உக்ரைன் போர் ஜெலன்ஸ்கியின் வெற்றி திட்டத்தை வகுத்ததால் உயர்மட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் ராஜினாமா செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு செல்வார் என்றும் அங்கு அவர் வாஷிங்டன் டிசியில் வெற்றிக்குண்டான திட்டத்தை வகுப்பார் என்றும் கூறப்படுகிறது. உக்ரைனில் அரசாங்கம் மறுசீரமைப்பு மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் உக்ரைன் அமைச்சரவையில் இருந்து அதிகாரிகள், அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ஒரு ஜனாதிபதியின் உதவியாளர் என உயர்மட்ட அதிகாரிகள் 6 பேர் கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி ராஜினாமா செய்துள்ளனர். இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அதன்படி அமைச்சரவையில் 50%க்கும் அதிகமான அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் என்று ஆளும் மக்கள் சேவகர் கட்சியின் நாடாளுமன்ற பிரிவின் தலைவர் டேவிட் அரகாமியா டெலிகிராமில் குறிப்பிட்டுள்ளார். 6 பேர் தங்கள் ராஜினாமாவை சமர்ப்பித்தவர்களில் முக்கியமான தொழில்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் காமிஷின், நீதி அமைச்சர் டெனிஸ் மாலியுஸ்கா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்லான் ஸ்டைலன்ஸ், துணை பிரதம மந்திரிகள் ஓல்ஹா ஸ்டெஃபானிஷா மற்றும் நிதி அமைச்சர் விட்டாலி கோவல் ஆகியோர் அடங்குவர். ஜனாதிபதியின் உயர்மட்ட உதவியாளரான ரோஸ்டிஸ்லாவ் ஷுர்மாவும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பதிலாக பதவியேற்கும் புதிய அமைச்சர்களின் பெயர்கள் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. இது குறித்து ஜெலன்ஸ்கி கூறும்போது, உக்ரைன் நமக்கு தேவையான அனைத்து முடிவுகளையும் அடையும் வகையில் அரசு நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அரசாங்கத்தின் சில பகுதிகளை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அதன் அமைப்பில் மாற்றங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அலுவலகத்திலும் மாற்றங்கள் இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த ராஜினாமாக்கள் தயாராகி கொண்டிருக்கையில் ஒரு பெரிய ரஷ்ய தாக்குதல் பெல்டாவா நகரை தாக்கியதில் 51 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு சரியான பழி வாங்குவதாக ஜெலன்ஸ்கி கூறியதோடு பாதுகாப்பு பொருட்களின் விநியோகத்தை அதிகரிக்க மேற்கத்திய அரசாங்கங்களை வலியுறுத்தினார். அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடனும் ரஷ்யாவின் வருந்தத்தக்க தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த வருந்தத்தக்க தாக்குதலை நான் மிகவும் வலுவான வார்த்தைகளில் கண்டிக்கிறேன் என்று பைடன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வாஷிங்டன் கீவ் இராணுவ உதவியை தொடரும் அவர்களின் நாட்டை பாதுகாக்க அவர்களுக்கு அவசியமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் திறன்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்.